எவ்வளவு அவதூறுகள். அவர் மேல யாரும் அவதூறு பரப்பு? அவர் வந்து மத்தவங்க மேலதான் அவதூறு பரப்புறாரு. கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி மேல அவதூறு பரப்புறாங்க. யாரு சொன்னா? மு.க. ஸ்டாலின் சார் சொன்னாரா? எடப்பாடி சார் சொன்னாரா? இல்ல மற்ற கட்சிக்காரங்க சொன்னாங்களா? சக நடிகர்கள் யாராவது சொன்னாங்களா? சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. ஜனநாயகனை பத்தி இதுவரையும் ஒரு வாய் ஒன்னால பேச முடிஞ்சுச்சா? இன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு வந்து சொல்ல ஜனநாயகனை முடக்கிட்டானுங்க. முடக்கணும் யாரு? சென்சார் போர்டுக்கு டிஎம்கேக்கு என்ன சம்பந்தம்? சரியான ஆம்பளை இருந்தா ஏதாவது ஒரு அணில் குஞ்சு ப்ரூஃப் போட சொல்லுங்க. போடு, எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. அடுத்து எஸ்ஓபி போட்டுட்டான்னு சொல்றீங்க. எல்லா கட்சிக்காரங்களும் எஸ்ஓபி போடுறாங்க, உங்களுக்கு மட்டும் தனியா போடல. அது விளக்கணீங்களா? தக்குறீங்களா? நீங்களும் கேளுங்க. எஸ்ஓபின்றது எல்லாருக்கும் தான் போடுறாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். என் வீட்டுல இருக்கவங்க வந்து தூண்டி விட்டு டிஎம்கே பண்றாங்க. உன் வீட்டுக்குள்ள டிஎம்கே வர வரைக்கும் நீ பிடிக்கிட்டு இருந்தா நீ என்ன ஆம்பளன்னு கேட்கறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க தான் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு டிஎம்கே காரங்களும் வந்து சொல்ல, அவங்க கடறால இருக்காங்க. நீ எம்எல்ஏ இருந்தாலும் சரி, சிஎம் ஆனாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு நடிகை கூட்டிட்டு வந்து ஊர் சுத்துற நீ. அப்போ நீ வந்து நான் தான் பெரிய இது நீ சுத்துறன்னா அப்ப நீ வந்து நீ தான் அவதூறு